ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன் செந்தில் பாலாஜி அமைச்சர். செந்தில் பாலாஜி அமைச்சரை பற்றி நான் ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். செந்தில் பாலாஜி அமைச்சர் இவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டையே ஆள்ற டிஎம்கே அரசோட கீழே வேலை செய்கிற ஒரு மின்சாரத்துறை அமைச்சர். ஓகேங்களா? இவர் இப்போ சாதாரணமாக அவர் வீட்டில் இல்லை, புழல் சிறையில் இருக்கார். இவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு 6 மாதம் ஆகுது. சரி, ஓகே, புழல் சிறையில் அடைக்கப்படுறாரு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானே இருக்கேன். செந்தில் பாலாஜி அமைச்சர்கிட்ட போய், ஐயா எனக்கு கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் இருக்குல்ல, அதை ஓட்டுறதுக்கான டிரைவர் வேலை வேணும் அப்படின்னு நான் போய் செந்தில் பாலாஜி அமைச்சர்கிட்ட நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவர் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு டைம் கொடு, அதுக்குண்டான பணத்தையும் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அதுக்குண்டான பணத்தையும் டைமையும் கொடுக்குறேன். பணம் வாங்கிட்டு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கி கொடுக்கல. உடனே நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அந்த கம்ப்ளைண்ட் எங்கே போகுன்னா, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம தமிழகம், நம்ம இந்தியாவில் பண மோசடி நடக்குது பார்த்தீங்களா? அந்த பண மோசடியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவரோட வீட்டை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும் பொழுது ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சிருது செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் இருந்து. அந்த பென்ட்ரைவில் செந்தில் பாலாஜி இப்போ மட்டும் இல்லை, இந்த கவர்மெண்ட் ஜாப், இந்த கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறதுக்கான வேலை வாங்கி தரதா மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருந்தாரு, என்னென்ன வேலை வாங்கி கொடுக்கறதா, பணம் வாங்கிட்டு பண மோசடி பண்ணினாரு அப்படிங்கிற உள்ளான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சு. அந்த டீட்டெயில்ஸை வச்சு செந்தில் பாலாஜி அவரை இந்த பண மோசடி அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் கைதும் செய்கிறாங்க. அவரை கைது செய்யப்பட்டு 6 மாதம் ஆகுது, புழல் சிறையில் அடைக்கப்படுறாரு. செந்தில் பாலாஜியும் ஃபஸ்ட்டு டைம் முதன்மை அமர்வு நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அங்கே போய் ஃபஸ்ட்டு டைம் ஜாமீன் கேட்குறாரு, விடலை. 2வது டைம் போய் ஜாமீன் கேட்குறாரு, விடலை. 3வது முறை ஜாமீன் கேட்குறாரு, அப்பவும் விடலை. செந்தில் பாலாஜி அவங்களோட வீட்டில் இருக்கிற ரிலேஷன், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, திமுக கவர்மெண்ட்டு எல்லாருமே செந்தில் பாலாஜி பொங்கலுக்கு வெளியே வீட்டுக்கு வந்துடுவார், அவர் கூட சேர்ந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாத்தோட மனசுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். அவர் பொங்கலுக்கு வீட்டுக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றாங்க முதன்மை அமர்வு நீதிமன்றம். செந்தில் பாலாஜியோட தரப்பில் இருக்கிற அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா செந்தில் பாலாஜி நல்லவர், அவர் எந்த தப்புமே பண்ணலை. இந்த அமலாக்கத்துறை இருக்குல்ல, பண மோசடியை தடுத்து நிறுத்துகிற துறை, அவங்க எப்படியாவது செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயிலில் போட்டுறணும் அப்படிங்கிற காரணத்தினால செந்தில் பாலாஜி இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே செந்தில் பாலாஜி நியாயமாக சேர்த்து வச்ச பணத்தெல்லாம், டிரான்சாக்ஷன் எல்லாம் டேட்டு மாற்றி வச்சு, இப்போ தான் இந்த மாதிரி பண மோசடி நடத்தியிருக்காரு அப்படின்னு டேட்டை மாற்றி வச்சு இவர் எப்படியாவது ஜெயிலுக்கு தள்ளணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கும்பல் இவரை இப்போது புழல் சிறையில் அடைக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு இந்த மின்சாரத்துறையில் மட்டும் இல்லை, விவசாயத்துலேருந்தும் கொஞ்சம் பணம் வருது. அந்த பணத்தையெல்லாம் இவங்க அமலாக்கத்துறை தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அவரை ஜெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.